வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பெரம்பல் வீதத்தை மாற்றியமைக்க முயலும் பேரினவாத சக்திகளின் ஊதுகுழல்களாக செயல்பட்டு வரும் இந்த பௌத்த போக்கின்மையை கடைபிடித்து வரும் சில பிக்குகள் இலங்கையின் அரச திணைக்களங்களான மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை தொல்பொருள் திணைக்களம், போலீஸ் திணைக்களம், பாதுகாப்பு படைகள் என்பவற்றை வெளிப்படையாகவே சில இடங்களில் வழிநடத்தி வருவது கடந்த காலத்தில் வெளிப்படையாகவே அவதானிக்கப்பட்டது. இந்த விடயங்கள் நீங்கள் கேட்கும்போது நாங்கள் புள்ளி விவரங்களோடு நாங்கள் சமர்ப்பிப்போம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் நாயாற்றுக்கு அண்மையில் உள்ள பழைய செம்மலை பிள்ளையார் ஆலயத்தை குரு கந்த ரஜா மகா விகாரை என கூறி கொலம்பகை மேதானந்த கீர்த்திஸ்ரீ தேரர் என்ற பௌத்த துறவி ஆலய வளாகத்துள் கட்டிடம் ஒன்றை அமைக்க தொடங்கினர். இக்கட்டிட வேலைகள் இவ்வாலயத்தின் எதிர் திசையில் இருந்த இராணுவ முகாமின் இராணுவத்தினரே மேற்கொண்டனர். இது தொடர்பில் 31,823 இலக்கத்தில் வழக்கு ஒன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நடைபெற்று 2019/5/6 வழங்கப்பட்ட கட்டளைப்படி குறித்த இடத்தில் ஏதேனும் செயல்பாடுகள் செய்வதானால் சமாதானத்தை பேணி நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டும் என கட்டளை நீதிமன்றத்தால் இடப்பட்டது. இருந்தபோதும் பிரதேச சபையின் தடை உத்தரவையும் மீறி இவ்வாலயத்தின் கொலம்பகை மேதானந்த கீர்த்திஸ்ரீ தேரரால் பிரமாண்டமான புத்தர் சிலை ஒன்று இங்கு வைக்கப்பட்டது. நீதிமன்ற கட்டளையை மீறிய இந்த நடவடிக்கையை இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு வேடிக்கைதான் பார்த்திருந்தது. சில நாட்களின் பின்னர் இந்த கொலம்பகை மேதானந்த கீர்த்திஸ்ரீ தேரர் அவர்கள் மரணமடைந்தார். இவரது உடலை கடற்கரையில் அடக்கம் செய்யுமாறு முல்லைத்தீவு நீதிமன்றம் கட்டளையிட்டது. அந்த கட்டளையை மீறி ஞானசார தேரர் தலைமையிலான பௌத்த துறவிகள் குழு அவ்வுடலை பழைய செம்மலை பிள்ளையார் ஆலய தீர்த்த குளத்தில் அடக்கம் செய்தனர். எதிர்த்து நின்ற தமிழர்களையும் சட்டத்திறனிகளையும் இலங்கை போலீசார் துரத்தி அடித்தனர். போலீசாரால் தாக்கப்பட்டு ஆலய பூசகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இலங்கையின் மத நல்லிணக்கத்துக்கு பகிரங்கமான வேட்டு வைக்கப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒன்று.